Hi, hello. Welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா two different types of biryani with two different types of riceல எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி பிரியாணி செய்யாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பிரியாணி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா உங்க வீட்ல இருக்கவங்க உங்களை பாராட்டுவாங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னைக்கு குக்கர்ல குழையாம எப்படி ஈஸியா சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 2 விரல் சைஸ் இஞ்சி, 2 கட்டி பூண்டு, ஒரு 6 சின்ன வெங்காயம், 6 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன அன்னாச்சி முக்கு போட்டு அரைச்சிடலாம். அடுத்ததா ஒரு குக்கர் அடுப்புல வச்சு ஒரு அன்னாச்சி முக்கு, 2 ஜாவத்திரி, 2 ஏலக்காய் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் and 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா முறுமுறுன்னு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி பேஸ்ட் எடுத்து நல்லா வதக்கிடலாம். பேஸ்ட் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அது இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் 1/2 kg சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன், அது இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சிக்கன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி கொதிச்சு வந்தோன்னா அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதை மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இவ்வளோ உதிரியா இருக்குன்ட்டு. நாங்கள் நார்மல் பொன்னி அரிசி தாங்க யூஸ் பண்ணேன். இதுக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இது கூடவே சைடிஷ்க்கு சிக்கன் வறுவல் அண்ட் ஆனியன் ரைட்டா பண்ணியிருந்தேன். எல்லாமே சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 3 விரல் சைஸ் இஞ்சி, 10 சின்ன வெங்காயம், 2 கட்டி பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இது கூடவே பிரியாணி மசாலா, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் ஊற்றிடலாம். அதில் ஒரு அன்னாச்சி பூ, 4 மராட்டி முக்கு, 2 பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் சோம்பு போட்டுடலாம். அடுத்து ஸ்லைஸ் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு வணக்கிடலாம். வெங்காயம் கண்ணாடி பத்தத்துக்கு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்து வணக்கிடலாம். அடுத்தது நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அது இதோட ஆட் பண்ணிடலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிடலாம். சிக்கன் பீஸ் ஆட் பண்ணிட்டு அதை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்து அதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் இங்கே சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணுறேன். ஸோ 1க்கு 1.5 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். கடைசியாக அரிசி அண்ட் கொத்தமல்லி போட்டு குக்கரை 3 விசில் விட்டு எடுத்துடலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி அதை கலந்து விட்டுடலாம். பாருங்க, நம்ம சீரக சம்பா சிக்கன் பிரியாணி இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. நீங்களும் அதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச பிரியாணி லவர்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.